மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப பிடிச்சி விரும்பி பழகுவீங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களால் நல்லது நடக்கும். அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கோ, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கோ, 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைங்களோட சேர்ந்து உட்காந்து படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா வரும். டீம் ஒர்க் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இந்த வாரத்தில். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது பிறரை நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்தான அதிபதி ராசியில் இருந்து அந்த இடத்துல 4 கிரகங்கள் இருந்து அந்த குரு அந்த இடத்த பார்க்குறார். சந்திரனும் அந்த இடத்துக்கு போக போகிறார். அப்போ இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு என்ன ஆகுன்னா, இப்போ கல்யாண வயசில் ஒருத்தர் இருந்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வர வேண்டிய வாழ்க்கை துணை எப்படிலாம் இருக்கணுன்ற கற்பனை வந்துடும். அதை பற்றிலாம் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு பார்ட்னர் கிடைச்சாருன்னா நம்ம அவங்கள வச்சுட்டு 2 பேரை சேர்ந்து நல்லா முன்னுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. எங்கேயாவது ட்ராவல் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு பிடிச்ச ஒரு துணையோடு நீங்கள் போவீங்க. நல்லா பேசிட்டு 2 பேரும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நீங்கள் அந்த ட்ராவலை சுமூகமாக செய்வீங்க. இந்த விஷயம் இருக்குது. இன்னொரு வழியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு துணை இருக்கிறது, நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. அப்போது தனித்து இருக்கும்போது கொஞ்சம் பலம் குறைவாக இருக்கலாம். சில சமயத்தில் குழப்பம், கேள்விகள் அதிகமாக இருக்கலாம். அதனால் ரொம்ப பிடித்த நீங்கள் மனம் விட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பீங்க, எதுனாலும் தயங்காமல் கேட்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களோடு சேர்ந்து இருக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்.